ரஜினிகாந்தோட கமல்ஹாசனும் இந்திய சினிமாவின் அடையாளங்களாய் இருப்பவர்கள். அவர்கள் 2 பேருக்குமே செலிபிரிட்டிகள் முதல் சாமானியர்கள் வரை ரசிகர்களாய் இருக்காங்க. கடைசியாக ரஜினி நடித்த கூலி, கமல் நடித்த தக் லைஃப் ஆகிய படங்கள் தோல்வியை தான் சந்தித்தது. இந்நிலையில் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து நடிப்பதாக கூறப்படும் படம் குறித்து ரஜினி பேசியிருக்காரு. ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் 10 படங்களில் இணைந்து நடித்தாங்க. ஒரு கட்டத்தில் ரஜினி அழைத்த கமல்ஹாசன், நாம் 2 பேரும் சேர்ந்து நடித்தா இருவரது காரியமும் முன்னேறாது என கூறி தனித்தனியாக நடிக்குமாறு அறிவுறுத்தினாங்க. அதனை கேட்டு ரஜினியும் தனியாக நடிக்க ஆரம்பித்தார். 2 பேரும் சேர்ந்து கடைசியாக அலாவுதீனும் அற்புத விளக்கும் படத்தில் நடித்தாங்க. தனியாக நடிக்க ஆரம்பித்து தனக்கென பிரத்யேக உடல் மொழியும் ஸ்டைலையும் உருவாக்கி கொண்ட ரஜினிகாந்த் உச்சத்திற்கு சென்றார். அவரது நடை உடை பாவனையை பார்த்து சொக்கி போன ரசிகர்கள் அவரை சூப்பர் ஸ்டார் நாற்காலியில் அமர வச்சாங்க. இன்று வரை ரஜினிகாந்த் அதே பட்டத்தோடு வலம் வராரு. இப்போது கூலி படத்தில் நடித்து முடித்துவிட்டு ஜெயிலர் படத்தோட 2ஆம் பாகத்தில் நடிச்சிட்டு வராரு. ரஜினிகாந்த் ஒரு பக்கம் பெரும்பாலும் கமர்ஷியல் படங்களில் நடிக்க, கமல்ஹாசன் கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து பல புதுமைகளை புகுத்தினார். இதன் காரணமாக கமல்ஹாசன் உலகநாயகன் என அழைக்கப்பட்டார். அவரது ஒவ்வொரு படத்திலும் ஏதேனும் ஒரு வித்தியாசம் நிச்சயம் இருந்துவிடும் என்ற விதியும் இன்று அகலாமல் இருக்கு. ரஜினியே கூட கமல்ஹாசனை கலை உலக அண்ணா என அழைத்த சம்பவம் அரங்கேறிப்பது அனைவருக்கும் தெரிஞ்சது. ரஜினியும் கமலும் இணைந்து நடித்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. அவர்கள் எப்படியாவது மீண்டும் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்ற ஆசை ரசிகர்கள் மட்டுமின்றி திரைத்துறையிலும் இருப்பவர்களிடையே இருக்கு. அவர்களும் தாங்கள் சேர்ந்து நடிப்பதற்கு தயார்தான் என்று ஓப்பனாகவே பொன்னியின் செல்வன் பட மேலையில் அறிவித்தாங்க. கடைசியாக ரஜினி நடித்த கூலியும் கமல் நடித்த தக் லைஃப் படமும் படுதோல்வியை சந்தித்தது. நிலைமை இப்படி இருக்க, சமீபத்தில் நடந்த சைமா விருது வழங்கும் விழாவில் பேசிய கமல் தானும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க இருப்பதாக சொன்னார். இதனால் 2 பேரின் ரசிகர்களும் மகிழ்ச்சியில் இருக்காங்க. அதே சமயம் அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் மட்டும் இயக்கிவிடக்கூடாது என்று பலர் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏனெனில் கூலி கொடுத்த ரிசல்ட் அப்படி. இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்தின் ஷூட்டிங்கில் கலந்து கொண்ட கோவை சென்றார் ரஜினி. அப்போது சென்னை விமான நிலையத்தில் பேசிய அவர், நானும் கமலும் இணைந்து நடிக்கும் ஆசை இருக்குது, அவருடன் சேர்ந்து படம் செய்யும் பிளானும் இருக்குது. அடுத்ததாக ராஜ்கமல் நிறுவனமும் ரெட் ஜெயின் நிறுவனமும் தயாரிக்கும் படத்தில் நடிக்கிறேன். அந்த படத்தோட கதை குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று சொல்லியிருந்தார். ரஜினி சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.